இந்த 2-3 நாளாக பாருங்க, இந்த பாடல் பரலோகமே என் சொந்தமே எல்லா ஸ்டேட்டஸும் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? எங்கள் அம்மா பக்கா சிஎஸ்ஐ. அந்த பாட்டு எங்கே கேட்டாலும் எங்கள் அம்மா ஃபஸ்ட்லாம் பாடவே விட மாட்டாங்க. அந்த பாட்டை கேட்ட சும்மா பாடினா கூட பாடாத பாடாத பாடாத. அந்த பாட்டு எழுதினவர் இது வந்து ஏதாவது சாவுக்கு பாடணும், அந்த மரண துக்கத்துக்கு பாடணும்னு எழுதியிருப்பார் சொல்லுங்கள்? இல்லை, அவர் அந்த அந்த பரலோகத்தின் அனுபவத்தை அந்த வெளிப்படுத்தின விஷயத்தில் படித்து அது எப்போ பார்ப்பேனோ, அது எப்போ அந்த அனுபவத்துக்குள்ளே போவேனோ அப்படின்னு அந்த அனுபவத்தில் எழுதியிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், நாளடைவில் அது ஒன்லி அடக்கத்தில் பாடுறக்கு, ஒரு சாவில் பாடுறக்குன்னு வச்சுட்டோம் அந்த பாட்டை. அந்த பாட்டை யார் அவர்? பெஞ்சமின் தாஸ் ஐயா அவர் பாடுறாரு. எல்லாருக்கும் ஒரு நினைவு இருக்கும்ல, அவங்க அம்மா மறிச்ச ஒரு நினைவோ, அவங்க அப்பா மறிச்ச நினைவோ, குடும்பத்தில் யாரோ, எல்லாருக்குமே அந்த பாட்டு ரொம்ப கனெக்டாக இருக்கும். ஆனால் நான் அந்த பாட்டு எப்படி தெரியுமா பார்த்தேன், அந்த தாஸ் பெஞ்சமின் ஐயா அவர் இஸ் அ பிளைண்ட். அவர் அந்த பாட்டு பாடும்போது இது வரைக்கும் அவர் உலகத்தினுடைய எந்த நன்மைகளும் பார்க்கல, உலகத்தினுடைய எந்த ஒரு அழகையும் பார்க்கல. உலகத்தில் அழகுன்னு சொல்கிறத விட சில காரியங்கள் நம்மளை ஹர்ட் பண்ணி நம்மளுக்கு வேதனை கொடுக்குற நபர்கள், நம்மளை துக்கிக்க வைக்கிற நபர்கள், நம்மளை அழுகையை பார்க்குற நபர்கள் தான் ஜாஸ்தி. ஆனால் இவர் எதையும் நான் பார்க்கல. ஆனால் காணாத அந்த பரலோகத்தை பார்க்க என் இருதயம் வாஞ்சிக்குது, காணாத அந்த பரலோகத்தை பார்க்க என் கண்கள் காத்திருக்குது. இந்த இருக்கிற வருத்தம், இந்த வியாதி, இந்த பிபி, இந்த சுகர் அங்கே கிடையாது. ஆனால் அந்த பாட்டு எவ்வளோ ஆழம் பார்த்தீங்களா? ஐ என்கரேஜ் இந்த பாட்டெல்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணி இந்த புது பாட்டல், அந்த பாட்டு, இதை பாட்டு, ட்ரெண்டிங் பாட்டு அப்படின்னு பாடலை விட்டு போட்டு இந்த பாடல் இப்போ பாருங்க எல்லா ஸ்டேட்டஸும் இந்த பாட்டு தான். ஆண்டவருடைய பரலோகம் நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஒரு எண்டை நோக்கி தான் நம்ம பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பாடலுடைய இந்த வார்த்தைகள் பாருங்க, வருத்த பசிதாகம் அங்கே இல்லை, அவருடைய கிரீடத்தை மட்டும் நான் பார்க்கிறேன், அதுதான் என் வாழ்க்கையின் அளவுகள். என் கூட சேர்ந்து வருத்தம் பசி தாகம் மன தூயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசி தாகம் மன தூயரம் அங்கே இல்லை, விண் கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவ பாதம் சேர்வே, விண் கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவ பாதம் சேர்வே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, இயேசு என் நம்பிக்கையா இந்த பூமியும் சொந்தமில்லை, இயேசு என் நம்பிக்கையா இந்த பூமியும் சொந்தமில்லை, பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன், பரிசுத்த சிந்தையுடன்
இயேசுவை நான் என்று காண்பேன். கை மேல உயர்த்தி சொல்லணும், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். இதெல்லாம் சிலர்லாம் அது அப்படியே ஒரு மேண்டேட்ரியா மாத்திட்டாங்க. இந்த பாட்டெல்லாம் இதுக்கு தான் பாடணும். நோ நோ, அவங்க அந்த பாட்டுகளோட அனுபவத்தை கேட்டாதான் தெரியும். அவங்க அதெல்லாம் இந்த 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 பூமியினுடைய பாடுகள் சில காலங்கள் வரைக்கும் தான். நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்திய ஜீவனை கர்த்தர் அணையும்படிக்கு அவர் நமக்காய் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மீண்டும் நமக்காய் உயிரோடு இருக்கிறார். தேவ சிந்தையோடு தேவ பலத்தோடு அமர்ந்திருந்தால் உங்களையும் கர்த்தர் தேற்றுவார், ஒருபோதும் கைவிட மாட்டார். கைகளை நல்லா தட்டி சொல்லுங்க, ஆமென், ஆமென், ஆமென்.